நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி அதுக்கடுத்து மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து கதிர காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்கிட்டு பார்த்தா நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஜானகி அதுக்கடுத்து மாயா 2 பேருமே வந்து நகைய அடகு வச்சுட்டு காசை வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. காசை வாங்கிட்டு வெளியில வராங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து பார்த்துடுறாங்கல்ல, என்ன இவங்க 2 பேருமே வந்து காசு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, எதுக்காக இருக்கும், போய் ஃபஸ்ட்டு கேட்போம், எப்படி காசு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சேட்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணே 2 பேர் இப்போ வந்து காசு வாங்கிட்டு போகிறாங்களே, எப்படிண்ணே காசு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவங்க தாலி செயின் அதுக்கடுத்து மோதிரம் சில பொருளெல்லாம் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பத்மாவுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது. சரி, காசை வாங்கிட்டு போய் இவங்க வந்து நம்ம கதிரை வந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க, இதை போய் உடனே வந்து அண்ணங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்காரு. அண்ணே நீ தானே சொன்ன அந்த கதிர்க்காக இந்த வீட்டிலேருந்து ₹1 கூட போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அங்கே பார்த்துக்கோனே அண்ணி வந்து அவங்க தாலி செயினே அடமானம் வச்சு அவங்க வந்து வெளியில் கூப்பிட்டு வர்றாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற, நீ எங்கே பார்த்த அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகுராமோட அம்மா வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் இப்போ தாம்மா பார்த்துட்டு வரேன், விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜானகி வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. நெல்லு ஜானகி, எங்கே போயிட்டு வர, எதுக்கு நீ வந்து தாலி செயினை அடமானம் வச்சுட்டு வந்த, இங்கே வந்து இவ சொல்லிக்கிட்டு இருக்காளே பத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாத்த, என் தாலி செயினை வந்து அடமானம் வச்சிட்டேன், அதை வந்து ஜாமீனில் வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன, அதான் ரகுராம் தான் சொல்லியிருக்கான்ல, இந்த வீட்டில் இருந்து அவனுக்கு காசு எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்காங்க. நான் கொடுத்தது என்னமோ தப்பு தான் அத்தை, இருந்தாலும் வந்து கதிரை வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு என்னால் பார்க்க முடியாது. கதிர் யார், என் பொண்ணோட ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு வந்து மருமகன், என் மருமகனை வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு என்னால் இங்கே வந்து இருக்க முடியாது. அவன் தப்பு பண்ணானோ பண்ணலையோ அது வந்து போலீஸ் தான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக வந்து அவன் தப்பு பண்ண மாதிரி உள்ளே வந்து என்னால் வைக்க முடியாது. அதனால தான் ஜாமீனில் கூட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்கா, ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கணும்ல, அண்ணே 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 என்னண்ணே உங்ககிட்ட கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தப்பாக நினைக்காதீங்க, நான் பண்ணது என்னமோ தப்பு தான். நீங்கள் எனக்கு கட்டின தாலியை என் பொண்ணுக்காக அந்த தாலியை கலட்டியிருக்கேன், அவ்வளோதான். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக என் தாலி எனக்கு வந்து பெருசாக தெரியல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என் பேச்சுக்கே மரியாதை இல்லை அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ரகுராம் வந்து ரூமுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து ஆளாளுக்கு ஒவ்வொருத்தைக்கும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்து வந்து மாயாவை காட்டுறாங்க. மாயா வந்து வக்கீலை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே வந்து அந்த ஆர்டர் வாங்கியிருப்பாங்களே ஜாமீனுக்கு, அந்த ஆர்டரை வந்து போலீஸ்காரங்கிட்ட கொடுக்காங்க. அதை பார்த்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கான்ஸ்டபிள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில் வராரு. டேய் இங்கே பாரு, ஒழுங்காக டெய்லி வந்து இங்கே கையெழுத்து போடணும் சரியா, எப்போனாலும் விசாரணை கூப்பிடும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி வெளியில் அனுப்பி வைக்காங்க. அப்போ வந்து கதிரால் நடக்கக்கூட முடியல. அவர் கைத்தாங்களாக வந்து ஆட்டோவில் ஏற்றி வச்சுட்டு இவங்க வந்து கூட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வக்கீல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கதிர், நம்ம பார்த்துக்குருவோம், கோர்ட்டில் வச்சு உங்களை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஜானகி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கதிரால் வந்து நடக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு ஜானகியும் நம்ம மாயா 2 பேருமே சேர்ந்து தான் கைத்தாங்களாக வீட்டுக்குள்ளே கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கிட்டு வந்து கம்முன்னு கோவத்தோடயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து யாரையுமே கண்டுக்கலை. அவங்க பாட்டில் கதிரை வந்து மாடிக்கு அப்படியே கைத்தாங்களாக கூட்டு கொண்டு போய் விட்டுறாங்க. அவனுக்குள்ளே வந்து உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம இவங்க வந்து உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜானகி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டே சொல்ல வராங்க. கதிர் வந்து ஷாக்காகி கேட்காங்க, என்ன அத்தை சொல்கிறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நம்ம மாயா வந்து அப்படியே சமாளிச்சிடுறாங்க. இல்லை, போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்கல்ல, அப்போ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க அப்படி சொன்னோடனே, ஓ அப்படியா, அத்தை என்ன பண்ணுவாங்க, சரி விடுங்க, இப்போ என்ன இருக்கட்டும், நான் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரால் படுக்க கூட முடியல. அதை பார்த்துட்டு தன வேற பாவப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா என்ன பெரியம்மா நீங்கள் பாட்டில் உண்மையை வளர போகிறீங்க, இந்த உண்மை வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா. கார்த்தி காணாமல் போனவனாகவே இருக்கட்டும், அவனை செத்துட்டான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் பண்ண தப்புனால கதிர் வந்து இப்படி போலீஸில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், பேசாமல் நானே போய் உண்மையை சொல்ல போகிறேன், போலீஸ் ஆல்ரெடி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடைசியில் பார்த்தா என்னை தான் குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் வந்து நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரியம்மா உங்களை கண்டே பிடிக்க முடியாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம், கதிரையும் ஜெயிலுக்குள்ளே வைக்க முடியாது, அவனுக்கு எதிரான
ஆதாரம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது சரியா? அதனால் 2 பேருமே சேஃப் ஆகிடலாம். கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. இந்த பிரச்சனையை அப்படியே விட்டால் கடைசியில் கார்த்தி வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு இந்த கேஸை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னமோ நீ சொல்கிற மாயா, அதனால் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம லிங்கம் வந்து புவனேஸ்வரி கிட்டேயும் இவங்க இருக்காங்கல்ல அவங்க கார்த்தியோட அப்பா அவங்ககிட்ட வேகமாக வராங்க. வந்த உடனேயும் ஏங்க என்னங்க நம்ம கேஸ் கொடுத்தோம், அங்கே கதிர் வெளியில் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கேஸ் கொடுத்து வெளியில் வந்துட்டானா, எப்படி அவனால் வெளியில் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கேட்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா தாங்க. மாயா வந்து வக்கீல் எல்லாத்துக்குமே காசை கொடுத்து ரெடி பண்ணி அவனை ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா கார்த்தி காணா போனது காரணம் அந்த குடும்பம் தான். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன் ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க அண்ணன் 2 பேருமே வேகமாக வந்து ரகுராம் அவங்க வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. ரகுராம் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியில் வராங்க. நான் கூட ஃபஸ்ட்டு சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருந்தேன். கார்த்தி காணாமல் போனதுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் நான் கேஸ் கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்து அதை கன்ஃபார்ம் ஆக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும் ஆமாம் நான் கேஸ் கொடுத்தேன், அவனை நீங்களே ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் பார்த்தா கோவத்தில் இருக்கார் ரகுராம். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.